கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்கிறோம். இப்பொழுது கூட இந்த ஆராதனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 46வது சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 46வது சங்கீதம். முழு சங்கீதத்துமே நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்களுடைய வேதாம் புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 46வது சங்கீதம், முழு சங்கீதத்தையும் நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. சங்கீதம் புத்தகம் 46வது சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். இந்த டேஸ் ஆஃப் ட்ரபிள் த லார்ட் இஸ் அவர் ஹெல்ப் என்று சொல்லி ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஆபத்து காலம் சூழ்ந்து வரும்பொழுது நமக்கு அனுகூலமான துணையாக அவர் இருக்கிறார். த வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப்னா உடனடியாக நமக்கு உதவி செய்யக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதன் ஜனங்கள் 3ஆம் வசனம், அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இந்த சூழ்நிலையை பாருங்க, ஜனங்கள் கொந்தளிக்கிறார்கள், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். we have no fear. ஏனென்று சொன்னால் கர்த்தரே நமக்கு அடைக்கலமான தேவனாக இருக்கிறார். அவர் நமது பலனாக இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாத ஒரு சூழ்நிலையை தேவனுடைய ஜனங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆறுதலை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், சமாதானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பூமியின் குடிகள் பயந்து நடுங்குகிறார்கள், மலையிலே போய் ஒளிந்து கொள்கிறார்கள். நாளைக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி யோசிக்கிறார்கள், விருதாவான காரியங்களை யோசிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நம் பட்சத்திலே இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன். 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நம்மோடு இருக்கிறார். The Lord is with us. அவர் நம்மோடு இருக்கும்பொழுது நமக்கு எதிரடியாக எந்த ஆயுதம் வாய்க்கும்? எதிரடியாக யார் புறப்பட்டு வருவார்? எதிராளிகள் யார் நம் முன்பாக நிற்க முடியும்? ஆகவே பல சூழ்நிலைகள் நேர்ந்தாலும் கூட அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாம் பயப்படோம். அவன் மாத்திரமல்ல, நாம் என்று ப்ளூரல்ல, பன்மையில் சொல்கிறார், நாம் பயப்படோம். தேவனிடத்திலே யாரெல்லாம் அவருக்கு பயந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்திலே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இங்கே சொல்லும்பொழுது கர்த்தர் என்று சொல்லாமல் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன? அவர் போர் பெறுகிற ராஜா, அவர் சேனைகளை வைத்திருக்கிற ராஜா. ஆகவே பாதிக்கப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்காக, ஆபத்தில் இருக்கக்கூடிய தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் சேனைகளை அனுப்பி அவரை காப்பாற்றுவார் என்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு துணையானவர் என்று சொல்லாமல் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி அங்கே 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவர்தான் நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியவர். எந்த விதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் கூட அவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். சமாதான பிரபுவாக நம்மோடு இருக்கிறார். இந்த ஜனங்கள் ஜாதிகள் தத்தளிக்கிறார்கள். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் கூட சம்பவங்கள் எல்லாம் மாறாக நிகழ்ந்தாலும் கூட யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்பது எவ்வளவு சத்தியமான வார்த்தையாக இருக்கிறது, எவ்வளவு ஆறுதலான வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் இருக்கிற இடத்துல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல ஆறுதல் உண்டு, தேர்தல் உண்டு, சமாதானம் உண்டு, சமாதானம் உண்டு. ஆகவே அடைக்கலமான தேவனானவர் நமக்கு ஆறுதலின் தேவன், அவர் சமாதானத்தின் தேவன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 3ஆம் வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்திலே பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெருகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்களுக்கு ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, இங்கே சகல ஆறுதலின் தேவன் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதா, the father of mercies என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு நாமம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவினுடைய நாமம் என்ன? ஃபாதர் ஆஃப் மெர்சிஸ். அவர் இரக்கங்களை நமக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவர் இரக்கங்களின் பிதா. இன்றைக்கு நாம் அவரை எப்படி ஆராதிக்க போறோம்? அவர் இரக்கங்களின் பிதா. இரக்கங்களை அவர் நமக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ரிச் இன் மெர்சி என்று வாசிக்கிறோம். அவரை குறித்து வாசிக்கும் பொழுது அவர் ரிச் இன் மெர்சி என்று வாசிக்கிறோம். வாசிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ரிச் இன் மெர்சி. அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கும் பொழுது அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன், இரக்கங்களின் பிதா, இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கங்களின் பிதா என்று சொல்லி அவரை குறித்து வாசிக்கிறோம். தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தீத்துவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். His mercy saved us. அவருடைய இரக்கம் தான் நம்மை அது காப்பாற்றினது அல்லது ரட்சித்தது என்று சொல்லி தீத்து 3:5 வாசிக்கிறோம். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கங்களின் பிதா. அது மாத்திரமல்ல, அவருக்கு இன்னொரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறார். God of all comfort. எல்லா ஸ்பியர்லையும் எல்லா எண்ட்லையும் அவர்தான்
நமக்கு ஆறுதலை அனுப்புகிற தேவனாயிருக்கிறார். அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன். இதை மறக்கவே கூடாது. எந்த விதமான சூழ்நிலையிலும் நாம் சென்று கொண்டிருந்தாலும் கூட அவர் ஆறுதலின் தேவன். எல்லா ஆறுதலையும் உனக்கு அவர் அனுப்ப முடியும். From the beginning to the end, from the beginning to the end, அவர் ஆறுதலை உனக்கு அனுப்புகிறார். சங்கீதங்கள் புத்தகம் 103வது சங்கீதம் 13-14 வரை வாசிக்கிறோம். Like as a father pitieth his children, so the Lord pitieth those who fear him என்று வாசிக்கிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தமக்கு பயந்தவர்களுக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் இறங்குகிறார், கர்த்தர் இறங்குகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி இறங்கி அன்பு காட்டுவானோ, ஆறுதல் படுத்துவானோ, அழும் பொழுது அல்லது உபத்திரவத்துக்குள்ளாக பிள்ளைகள் போகும்பொழுது எப்படி பிதாவானவர் தந்தையானவர் ஆறுதலை அளிப்பாரோ, அதே போல லைக் ஏ ஃபாதர் பிட்டியத் ஹிஸ் சில்ட்ரன். ஆகவே அந்த விதமாக நம் மீது, பிள்ளைகள் மீது அவர் இரக்கம் கொள்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுவோம். ஆகவே சகல விதமான ஆறுதலின் தேவன். ஆறுதல் எப்போ வரணும்? ஆறுதல் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட வேண்டும்? அவன் உபத்திரவத்திலே போகும்பொழுது, துன்பத்திலே போகும்பொழுது தான் ஆறுதல் கொடுக்கப்பட வேண்டும். ஆறுதல் சும்மா ஒருத்தர் இடத்துல போய் கொடுக்க முடியுமா? ஒரு பணக்காரன் இருக்கிறான், சகல விதமான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், நோய் நொடி இல்லாமல் இருக்கிறான். இப்போ அந்த மனுஷனுக்கு போய் நான் உங்களை ஆறுதல் படுத்துறேன் என்று சொல்ல முடியுமா? இல்லை இந்த ஆறுதலை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியுமா? உன்னுடைய ஆறுதல் எனக்கு எதற்கு கேட்பார். When a man has to be comforted when he is in trouble. ஆகவேதான் சங்கீதம் 46 வாசிக்கிறோம், ஆபத்து காலத்திலே அவர் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலம், இந்த டேஸ் ஆஃப் ட்ரபிள், இந்த டேஸ் ஆஃப் கலாமிட்டிஸ், உபத்திரவத்தின் காலத்திலே, இந்த டேஸ் ஆஃப் ட்ரிபுலேஷன்ஸ் எல்லாம் எதிரடியாக சம்பவிக்கும் பொழுது அவர் ஆறுதல் செய்கிறார். ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவத்துக்குள்ளாக அவன் போய்தான் ஆக வேண்டும். அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே தான் 2 கொரிந்தியர் 1 அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் உபத்திரவப்படுகிறோம். எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது, பெருகிக்கொண்டே இருக்கிறது. Consolation multiplies and multiplies. Comfort, he sends comfort to the tribulation, to the trials. நம்முடைய உபத்திரவத்திற்கு, நம்முடைய எல்லா விதமான சோதனைக்கும் அவர் என்ன பண்றாரு? ஆறுதலை அனுப்புகிறார். உங்களை திக்கற்றவர்களாய் நான் விடேன். யோவான் சுவிசேஷம் 14 வரை, யோவான் சுவிசேஷம் 14 16 வரை, I will not leave you comfortless, I will come to you என்று சொல்லுகிறார். உங்களை நான் திக்கற்றவராக விடேன், கம்ஃபர்ட்லெஸ், ஒரு அனாதையை போல. உபத்திரம் வரும்பொழுது நீனே பார்த்துக்கொள் என்று சொல்லி அவர் விடுகிற தேவன் அல்ல. சந்தோஷமான நாட்களில் மாத்திரம் நம்மோடு கூட இருந்து விட்டு உபத்திரவத்தின் காலத்திலே தள்ளி நிற்கிற அல்லது விலகி நிற்கிற, ஆறுதல் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல அவர் இறங்குகிறார் என்று சொல்லி சங்கீதம் 103 நாம் வாசிக்கிறோம். I will not leave you comfortless. யோவான் சுவிசேஷம் 14 வாசிக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனையும் அவர் ஆறுதல் செய்கிறார். இன்றைக்கு ஒருவேளை சகோதரி நீ துடித்து கொண்டு இருக்க கூடும், அல்லது நீ இந்த விதமான கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே சென்று கொண்டு இருக்க முடியும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீ சென்று கொண்டு இருக்க முடியும். உன்னுடைய வேதனையை குறித்து ஒரு இடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்படி பகிர்ந்து கொண்டால் ஜனங்கள், மனுஷர்கள் என்ன சொல்லுவார்கள்? உனக்கு வேணும்தான் என்று சொல்லி அவர்கள் நகைப்பார்கள். முகத்துக்கு ஒரு முன்பாக ஒரு விதமும், முகத்துக்கு பின்னாடி ஒரு விதமாக பேசுகிற மக்கள் தான் ஜனங்கள். ஆகவே அவர்கள் ஒரு நாளும் ஆறுதலை உனக்கு கொடுக்க முடியாது, ஒரு நாளும் தேர்தலை சொல்ல முடியாது.
God of all comfort, சகல விதமான ஆறுதலின் தேவன் தான் உன்னை ஆறுதல் படுத்த முடியும். உனக்கு நல்ல வார்த்தையை சொல்ல முடியும். பாருங்க, அவர் வார்த்தை கொடுத்து அதை நிறைவேற்றுகிறார். அப்படி அவர் செய்யும் பொழுது உனக்கு ஆறுதலையும் தேர்தலையும் அவர் கொடுக்கிறார் என்று சொல்லிப்பார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கான ஆறுதலை அவர் செய்கிறார். பாருங்க, அவருடைய ஆறுதல் எப்படிப்பட்ட ஆறுதல்? இட் இஸ் பர்சனல். தனிப்பட்ட விதமாக உன்னை ஆறுதல் செய்கிற தேவன். இட் இஸ் யூனிக். உனக்கான ஆறுதல் அது. உன்னை ஆறுதல் படுத்துவது போல மற்றவர்களை ஆறுதல் படுத்த மாட்டார். ஒவ்வொருவனுக்கும் தனிப்பட்ட விதமாக அவர் ஆறுதல் செய்கிற தேவன். உன்னுடைய சூழ்நிலையை அறிந்து அதற்கான உதவிகளை அவர் செய்கிற தேவன். the very present help என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இட்ஸ் இன்ஃபைனைட். அந்த ஆறுதல் எப்படிப்பட்ட ஆறுதல், அந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தல், அந்த இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம். இட் இஸ் இன்ஃபைனைட். இன்ஃபைனைட் என்ன? அதுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஒருவேளை உன்னை ஆறுதல் படுத்துகிற மனுஷர்கள் சிறிது காலம் உனக்கு உதவி செய்ய முடியும், சிறிது காலம் உன்னோடு கூட தங்கியிருக்க முடியும். எப்பொழுதுமே உன்னை ஆறுதல் படுத்தி உனக்கு உதவி செய்கிற ஜனங்களை நீ காட்ட முடியுமா? இவர் என் மீது கரிசனையா இருக்கிறார், அதற்கும் ஒரு எல்லை உண்டு. இவர் என் மீது இரக்கம் பாராட்டுகிறார், அதற்கும் ஒரு லிமிட் உண்டு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இட்ஸ் இன்ஃபைனைட். இன்ஃபைனைட். இன்ஃபைனைட், தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. உன்னுடைய அந்திம காலம் வரை, இந்த உலகத்திலிருந்து நீ போகும் வரை எல்லா விதமான ஆறுதலையும் அவர் அளிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்எக்ஸாஸ்டிபிள். அது தீர்ந்து போகாது, அல்ல குறையாது, வந்து கொண்டே இருக்கும். I will not leave you comfortless. I will comfort you. In Zion thou shalt be comforted. சியோனிலே நீ தேற்றப்படுவாய், சபையிலே நீ தேற்றப்படுவாய், உனக்கு ஆறுதல் உண்டு. 119வது சங்கீதத்தில் 7 விதமான ஆறுதலை அவர் சொல்லுகிறார். அதை பார்க்க நமக்கு நேரம் இல்லை. இந்த அஃப்ளிக்ஷன், thy word has comforted me. 50, 67, 103வது வசனங்கள் இவற்றை பேசுகிறது. ஆகவே அது அல்லல்ல குறையாத ஒரு இரக்கம், அல்லல்ல குறையாத ஒரு ஆறுதலை அவர் தருகிறார். இம்மியூட்டபிள் என்று வாசிக்கும். அதை அசைத்து பார்க்க முடியாது. பர்மனன்ட் ஒன், இன்டெஸ்ட்ரக்டபிள். அது தீர்ந்து போகாது, அது அழித்து போட முடியாது. அவர் செய்கிற ஆறுதல். ஆக இந்த ஆறுதலை பெற்றுக்கொண்டுகிற மனுஷனா இருக்கிறோமா? எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மனுஷருக்கு மாத்திரமல்ல, சபைக்கும் அவர் ஆறுதலை தருகிறார். சபையினுடைய சூழ்நிலை அறிந்திருக்கிறார், சபைக்கும் அவர் ஆறுதல் தருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலோடு நடந்து பெருகின, சமாதானம் பெற்றன. சபைகள் சமாதானம் பெற்று பெறுகிறது. சபை என்று சொன்னால் நீனும் நானும் தான், கட்டிடம் அல்ல. ஆகவே ஆறுதல் பெற்று பெருகின என்று சொல்லி வாசிக்கிறோம். சகல விதமான ஆறுதலின் தேவன். 2 உதாரணத்தை பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்கலாம். 2 உதாரணத்தை பார்த்து இந்த செய்தியை முடிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 16வது வசனம், 16வது அதிகாரம். ஆதியாகமம் புத்தகம் 16வது அதிகாரம் 5லிருந்து 14 வசனம் வரை ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையிலே இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. ஆகவே ஆகாரனுடைய காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இது நீங்கள் நன்றாக அறிந்த ஒரு சம்பவம். ஆபிரகாமுக்கு சாராய்க்கும் அங்கே
குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது சாராயினுடைய வேலைக்காரியாக தாதியாக இருந்த ஆகார இடத்திலே ஆபிரகாம் பிரவேசித்து அவள் கர்ப்பவதியாகினாள் என்று சொல்லி இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது தன்னுடைய வேலைக்கார பெண் அங்கே கர்ப்பமாக காணப்படுகிறதை எண்ணி இவள் மனமடைந்து அவளை அதிகமாக துன்பப்படுத்தினாள். இப்பொழுது அவள் வேதனைப்படுத்துவதன் நிமித்தமாக இந்த ஆகார் அவளை விட்டு புறப்பட்டு சூருக்கு போகிற இந்த வனாந்தரத்திலே நடந்து வருகிறார். அங்கே அவளுக்கு ஒரு ஆறுதலும் இல்லை. ஆனால் யார் அவளோடு கூட வந்தது? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு பின்னாக வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பின்னும் கர்த்தருடைய 11ஆம் வசனம் வாசிக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இஸ்மவேல் என்றால் என்ன அர்த்தம் என்று போடப்பட்டிருக்கு. இஸ்மவேல் என்றால் என்ன அர்த்தம்? The Lord had heard thy trouble, thy trial, thy tribulation. உன்னுடைய உபத்திரவத்தை கர்த்தர் கேட்டார். இதுதான் இஸ்மவேல் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவார். உன் அங்கலாய்ப்பை அவர் கேட்டார். உன்னுடைய அங்கலாய்ப்பு எவ்வளவு வேதனை ஆகார் அங்கே பெற்றிருக்க கூடும். யோசித்து பாருங்க. புருஷன் சொல்றான், ஆபிரகாம் அங்கே சொல்கிறான், என்ன சொல்கிறான்? சாராயை பார்த்து சொல்கிறான், உனக்கு உன் மனசுக்கு என்ன தோணுச்சோ அதை செய்யுமா. இவளுக்காக வாதாடல, ஆகாருக்காக ஆபிரகாம் அங்கே வாதாடல. அவள் இருக்கட்டும் என்று சொல்லவில்லை, ஆறுதலான வார்த்தையை சொல்லவில்லை. ஆனால் உனக்கு என்ன தோணுதோ நீ செய்யுமா என்று சொல்லும்பொழுது, செய் என்று சொல்லும்பொழுது அங்கே சாராய் கடினமாக நடத்தினான். புருஷனிடத்திலிருந்து ஆறுதலான வார்த்தை இல்லை, தனது எஜமாட்டியினிடமிருந்து ஆறுதலான வார்த்தை இல்லை. கடினமாக அவள் நடத்தப்பட்டபடியால் அவள் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வனாந்தரமே மேல் என்று சொல்லி செழிப்பான இடத்தை விட்டு வனாந்தரத்துக்கு ஓடி போகிறார். பாருங்க, இன்றைக்கு நமக்கு நம்முடைய சூழ்நிலை கூட அநேக சமயங்கள் இப்படித்தான் காணப்படுகிறது. நமக்கு ஆறுதல் சொல்லுவார்கள், நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார்கள் என்று சொல்லப்படுவார்கள், நம்மை நட்டாற்றிலே விட்டு போவார்கள். நம்மை நட்டாற்றிலே விட்டு போவார்கள். நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்கள், நமக்கு துணை செய்ய மாட்டார்கள். உன்னை நம்பியிருந்தேனே, எனக்கு நீ இந்த காரியத்தை செய்தாயே என்று சொல்லி நாம் அங்கலாய்ப்போம். உன்னை இவ்வளவு தூரம் நம்பியிருந்தேனே என்று சொல்லி நாம் மனுஷரை நாம் நம்பியிருக்கும் பொழுது நாம் அவ்வளவாக நாம் ஏமாற்றப்படுவோம். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் துணை என்ன நயந்தோரை சொன்னவர்தம், நாம் துணை என நயந்தோரை சொன்னவர்தம், நட்டாற்றில் விட்டாரையா தனியனை, நட்டாற்றில் விட்டாரையா தனியனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. நான் தான் உனக்கு துணை, நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் என்று சொன்னவர்கள் எல்லோரும், அது புருஷனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சொத்து சம்பத்தாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை தெரிஞ்சவராக இருந்தாலும் சரி, மாமாவாக இருந்தாலும் சரி, மச்சானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொன்னவர்கள் நட்டாற்றில் விட்டு விடுவார்கள். இங்கே புருஷன் அவரை ஆகாரை நட்டாற்றில் விட்டான். எஜமாட்டியாகிய சாரால் அவனை நட்டாற்றில் விட்டார். ஆனால் தேவனோ அவள் ஓடி போகும்போது பின்னாக வந்து அவளுக்கு ஆறுதல் செய்தார். நான் மெய்யாகவே உன்னுடைய உபத்திரவத்தை கேட்டேன், ஆகவே இஸ்மவேல் என்று பெயரிடு என்று சொல்கிறார். ஆகவே ஆகார் தேவனுடைய எல்லா விதமான அனுகூலத்தையும் ஆறுதலையும் அவர் பெற்றுக்கொண்டார். யாரிடத்திலிருந்து ஆறுதல் பெற வேண்டுமோ சரியான விதத்திலே ஆகார் ஆறுதலை பெற்றுக்கொண்டார். ஆகவேதான் அங்கே ஒரு பேரை சொல்லுகிறார். என்ன பேர் சொல்றா?
13ஆம் வசனம், தன்னோடு கூட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். The Lord who sees me seeth me. என்னை காண்கிற தேவன், என்னை எப்பொழுதும் காண்கிற தேவன். என்னை யாரும் பார்க்கல. என்னுடைய உள்ளத்தினுடைய கிடக்கை, என்னுடைய உள்ளத்தினுடைய வேதனை, என்னுடைய உள்ளத்தினுடைய உபத்திரவங்கள் யாரும் பார்க்கல. என்னை பின்தொடர்ந்து வந்து என்னுடைய துன்பத்தை, என்னுடைய துயரத்தை கண்ணுற்ற தேவன் நீர். ஆகவேதான் நீ என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அங்கே அவருக்கு பெயரிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு உன்னதமான காரியம் பண்ணார். ஆறுதல் கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் தேவனோ பின்தொடர்ந்து வந்து சகல விதமான ஆறுதலினால் அங்கே ஆகாரை தேற்றினார் என்று சொல்லி 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நாம் அறிந்த வண்ணமாக எல்கானா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவி இருந்தார்கள். ஆகவே ஒரு மனைவியின் பேர் பெனினாள், இன்னொரு மனைவியின் பேர் அன்னாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். பிள்ளைகள் என்று சொல்லும் போது ஒரு பிள்ளை அல்ல, அங்கே பிள்ளைகள் இருந்தார்கள். இன்னொரு வசனம் அதே அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது குமாரர்களும் குமாரத்திகளும் இருந்தார்கள். பிள்ளைகள் என்று சொல்லும் போது ஆண்பால் என்று பெண்பால் என்று பார்க்க முடியவில்லை. ஆனால் பின்றாக வருகின்ற வசனத்திலே வாசிக்கும் பொழுது குமாரர்களும் குமார்த்திகளுமாக பெண்ணினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தாள். அன்னாலோ அவளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தனக்கு குமாரனும் குமார்த்திகளும் இருக்கிற நிமித்தம் பெண்ணினால் மிகவும் கொடுமையாக இந்த அன்னாளை வேதனைப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். 6வது வசனத்தில் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடித்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கம்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். காயப்படுத்தும் விதமாக, துக்கப்படுத்தும் விதமாக, உனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் பார்க்கிறாளோ அப்பொழுதெல்லாம் அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். சாதாரண விசனம் கிடையாது, மிகவும் விசனப்படுத்துவாள். பாருங்க எவ்வளவு துன்பமாக இருக்கும். பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தன்னுடைய இன்னொரு சக்காலத்தி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணினாளுக்கு குமாரர்களும் குமாரத்திகளும் இருக்கும் பொழுது எவ்வளவு துன்பத்தை அவள் அனுபவித்திருப்பாள். இந்த அன்னாள் இவள் அவளை மனம் அடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்னாளுடைய நிலைமை அதுதான். யாரும் உதவி செய்து ஆறுதல் படுத்துவதற்கு இல்லை. எல்கானாவின் ஆறுதல் கூட அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. ஒரு நாளிலே வருடந்தோறும் அவர்கள் சீலோவிலே இருக்கிற கர்த்தருடைய வீட்டிற்கு போகும்பொழுது இவள் போய் எப்படி அவள் கர்த்தருடைய வீட்டிலே பணிந்து குனிந்து மனங்கசந்து அழுதாள் என்று சொல்லி 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம், யாரிடத்திலே ஆறுதல் கிடைக்கும் என்பதை சரியாக உணர்ந்திருந்தாள் அன்னாள். ஆகவே அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தரை நோக்கி, எல்கானாவை நோக்கி அல்ல, கர்த்தரை நோக்கி. அவளுடைய சக்காலத்தியாகிய சக்காலத்திலிருந்து போய் அவள் சண்டை போடவில்லை. கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம், மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணினாள் என்று அடியாளின் சிறுமையை நினைத்து பாரும், கண்ணோக்கி பார்த்து என்று சொல்லி அவள் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த ஏலி நாம் அறிந்த விதமாக அவள் உதடுகள் மாத்திரம் அசைகிறதை பார்த்து அங்கே சொல்கிற காரியம் என்ன? நீ மதுவினால் நிரம்பியிருக்கிறாயா? நீ மது குடித்திருக்கிறாயா? உன் புத்தி பேதலித்திருக்கிறதா என்று கேட்கும் பொழுது அப்படி அல்ல, இருதயத்திலே நான் கர்த்தரோடு கூட நான் பேசினேன் என்று சொல்லி 15ஆம் வசனத்திலே சொல்கிறார். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. I am a woman of sorrowful spirit. மனக்லேசமுள்ள ஸ்திரீ, மனங்கசந்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது
அங்கே தேவன் அந்த வார்த்தையை கேட்கிறார். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். மிகுதியான விசாரம், மிகுதியான கிளேசம், இதெல்லாம் அவள் சேர்ந்து தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றி மனங்கசந்து ஆறுதலை கொடுக்கக்கூடியவரிடத்தினுடைய கால்களை பிடித்து கொண்டு அவள் அழுதாள். வாய் கூட பேசல, இருதயம் பேசுது. இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு கூட பேசுது. உடனடியாக பதில் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஆறுதலை கொடுத்தார். தான் முதல் பேர்சபா வரை ஒரு மனுஷனும் இந்த சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லி வாசிக்கிற வண்ணமாக வல்லமையான காரியத்தை செய்யக்கூடிய, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு குமாரனை இந்த அண்ணா பெற்றெடுத்தார். அவர் ஆறுதல் செய்தார். அது எப்படிப்பட்ட ஆறுதல்? இட்ஸ் கம்ப்ளீட். அது விடையை கொடுக்கிறது, அது பதிலை கொடுக்கிறது, அது நன்மையை கொடுக்கிறது, ஃப்ரூட்ஃபுல்னஸ், பலன்களை அது கொடுக்கிற ஆறுதலாக இருக்கிறது. ஒருவேளை மனுஷர்கள் ஆறுதல் படுத்துவது பேச்சினால் இருக்கலாம். தேவன் ஆறுதல் படுத்தும் போது அது செயலினால் இருக்கிறது. The God of all comforts. The days of your trouble, the Lord will comfort you like a father comforts his children. The Lord pitieth like a father pitieth his children. I will not leave you comfortless. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். I will come to you. நான் உங்களிடத்தில் வருவேன். நீங்க ஆண்டவரின் இடத்துல கூட்டு பாருங்க. இந்த ஆறுதல் தேவனிடத்தில் ஸ்தோத்தரித்து பாருங்க. சகல விதமான ஆறுதல் தேவன், ஃபாதர் ஆஃப் பிட்டி, ஃபாதர் ஆஃப் மர்சிஸ், இரக்கங்களின் பிதாவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. When we worship the Father of mercy and the God of all comforts, இரக்கங்களின் பிதாவின் இடத்திலும் ஆறுதலின் தேவனிடத்திலும் நாம் ஸ்தோத்திரத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவர் உடனடியாக நமக்கு ஆறுதலின் தேர்தலையும் செய்து நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக. இந்த டே ஆஃப் மை ட்ரபிள், அவரே எனது ஆறுதல் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாம் அவரை நம்பி ஜீவிப்போம். மலைகள் உயர்ந்தாலும், பர்வதங்கள் கடலிலே போய் விழுந்தாலும், எல்லா காரியங்களும் எதிரடியாக சம்பவித்தாலும், நம்முடைய சொந்த புருஷனே மனைவியை நம்மை திட்டினாலும் அல்லது வேறு விதமாக நடத்தினாலும் கூட ஒருவர் இருக்கிறார் உன்னை ஆறுதல் படுத்த, உனக்கு பதிலளிக்க ஒருவர் இருக்கிறார், உன்னுடைய விசாரத்தை, உன்னுடைய துன்பத்தை கேட்கிற ஒருவர் இருக்கிறார். ஆகார் சொன்னது போல நீர் என்னை காண்கிற தேவன். மனங்கசந்து இந்த அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே அவளுடைய இருதயத்தை ஊட்டிவிட்ட போது அதை கேட்டு சாமுவேலை கொடுத்தார். அப்பேற்பட்ட தேவன் இன்றைக்கு சகல விதமான ஆறுதல் தேவன் என்று சொல்லி, இரக்கங்களின் பிதா என்று சொல்லி, எபேசியர் 2:4 பிரகாரமாக ஐஸ்வர்யத்தின் இரக்கங்களில் ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடிய இந்த தேவனை நாம் தொழுது கொண்டு ஆராதிப்போம். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, மகிமையின் ராஜாவே, இந்த நேரத்துக்காக நன்றி சேர்க்கிறோம். சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று சொல்லி வெளிப்படுத்தினேன். சங்கீதம் 46, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் ஆண்டவரே எங்கள் மத்தியில் பேசினீர். இரக்கங்களின் பிதா என்று சொல்லி பேசினீர். ஆகவே இந்த தேவனை நாங்கள் பற்றிக்கொள்ள நீர் நாங்கள் உதவி செய்யும். யார் என்ன சொன்னாலும், எந்த சம்பவங்கள் எதிரடியாக வாய்த்தாலும் கூட நாங்கள் உண்மை ஆண்டவரை பற்றிக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, விசாரமான சூழ்நிலைகள் இருந்தாலும், கிளேசங்கள், ஆண்டவரே மனமடிவு, இந்த காரியங்கள் என் மனதில் இருந்தாலும் கூட உண்மை ஸ்தோத்தரிக்க உதவி செய்யும். நீர் ஆறுதல் படுத்தும் பொழுது ஒரு மனுஷனும் அதை தடை செய்ய முடியாது. நீர் தேர்தல் படுத்தும் பொழுது ஒரு மனுஷனும் ஆண்டவரே பக்கத்திலே வர முடியாது. அவ்வளோ பெரிய ஆறுதலையும், அவ்வளோ பெரிய ஆறுதலின் ஐஸ்வர்யத்தையும் எங்களுக்கு நீ தர வல்லமையாக இருக்கபடியா உண்மை ஆராதித்து உண்மை தொழுது இந்த சிறிய ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் பிதாவிற்கு நல்ல பிதாவே, ஆமென்.